ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு எப்படி குலோப் ஜாமுன் செய்யலாம், செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏலக்காய் ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய், 700 கிராம் அளவுக்கு ஜீனி, ராயல் குலோப் ஜாமுன் ஆச்சி பிராண்டில் வாங்கியிருக்கேன். இது கெட் ஒன் பை ஒன் ஃப்ரீ. இப்போ அந்த பேக்கை ஓப்பன் பண்ணிப்போம். அந்த பேக்கில் உள்ள மாவுலலாம் ஏதாச்சும் கட்டி லைட்டாக பட்டிருந்தா அப்படியே கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உடச்சிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் சும்மா கையில் வச்சு பிசைஞ்சாலே நமக்கு இது நல்லா சாஃப்டாக வந்துடும். இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்ல ஒரு ஃப்ளேவராக கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல கடையில் வாங்குகிற குலோப் ஜாமுனை விட நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இது மாதிரி நெய் விட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா சைடும் அந்த நெய் இதாகணும். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், குலோப் ஜாமுன் நம்மளுக்கு இந்த அளவுக்கு அந்த இது சாஃப்டாக இருக்கணும் அந்த மாவு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பால் குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக உருட்டி எந்த கிராக்ஸும் விழாத அளவுக்கு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பால்ஸாக போட்டுவோங்க. சின்ன சின்ன பால்ஸாக நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. இந்த பால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 பால்ஸ் நம்மளுக்கு வருதுங்க. குட்டி குட்டியாக உருட்டினாலும் நம்மளுக்கு 30 பால்ஸ் வருது. இப்போ நம்ம சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். 700 கிராம் அளவுக்கு சர்க்கரையை பேனில் சேர்த்துக்கிட்டேன். அதோட 700 கிராம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகுக்கு கரெக்டாக நம்ம எவ்வளோ சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தாங்க தண்ணியும் சேர்க்கணும். சேர்த்து அதோட நம்ம ஒரு 6லேருந்து 7 ஏலக்காவும் நல்லா நச்சு வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கலருக்காக நான் ஒரு 2 ட்ராப்ஸ் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாஃப்ரானும் யூஸ் பண்ணிங்கன்னா நேச்சுரலான கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நல்லா பாயில் ஆகணுங்க. நல்லா ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்மளுக்கு நல்லா அது பாயில் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த ஒரு கம்பி பதம் வரைக்கும். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னு நம்ம ஏற்கனவே உதிச்சு வச்சுருக்க குலோப் ஜாமுனை மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அது பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப விட்டால் கருகிடும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கொஞ்சம் இந்த கலரில் லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பார்க்கவே குலோப் ஜாமுன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இது மாதிரி நல்லா பொரிச்சு நம்ம குலோப் ஜாமுன் எடுத்து வச்சுக்கலாம். எல்லா குலோப் ஜாமுனையும் இப்படி நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நெய்யில் பொரிக்கிறதா கூட சூப்பராக இருக்கும். ரொம்ப ரிச்னஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா குலோப் ஜாமுனையும் இது மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை பாகும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு கம்பி பதத்துக்கு வந்தாச்சு. நல்லா நம்ம கையில் வச்சு இப்படி பார்த்தா நல்லா ரொம்ப பிசு பிசு பிசுன்னு ஒட்டும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாகு நல்லா சூடாக இருக்கிறதோட பொரிச்ச குலோப் ஜாமுன்ஸை இதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிடலாம். அதுங்க எல்லா குலோப் ஜாமுனையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நம்ம ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர்க்குள்ளே மூடி வச்சுருந்தோன்னா நல்ல குலோப் ஜாமுன் எல்லாம் நம்மளுக்கு நல்லா ஊறி நல்ல பெருசாக வந்துடும். இதை ஒரு 1 ஹவர் கழித்து நான் பார்க்குறேன். பாருங்கள், இட்டினோண்டு குலோப் ஜாமுன் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. ஊறினாலே தெரியும், நம்மளுக்கு கீழே எல்லாம் நல்லா முங்கிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு குலோப் ஜாமுன் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பார்க்கவே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களே இந்த இது ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் மிக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தது சூப்பராக நிஜமாக செமையாக வந்துச்சுங்க. இது எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது, எந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இது மாதிரி குலோப் ஜாமுன் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஜாலியாக ஸ்வீட்டாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியோட பார்க்குறேன். பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.